ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் 5வது கணக்கு பார்க்கலாம். f from n to n என்ற சார்பு f of m is equal to m² கூட்டல் m கூட்டல் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. நம்ம இப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு காட்டணுமா? சரிங்களா? அதுக்கு நம்ம அம்புகுறி படம் வரையணும். அதுக்கு முன்னாடி எதுக்க கூட எதை தொடர்பு படுத்தணும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். f of m is equal to m² கூட்டல் m கூட்டல் 3. இனி பாருங்க n to n, அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் எல்லாமே இங்கே m இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ்ன்னு இருந்து, அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே ஃபஸ்ட்டு n இருக்கு, அதாவது என்னோட ஒவ்வொரு மதிப்பையும் இங்கே பிரதியிடுவோம். சரிங்களா? ஓகே, என்னன்னா என்னன்னா இயலெண்கள் 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3, 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் எம்முக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ f of 1 is equal to எம்முக்கு பதில் 1 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 1 கூட்டல் 3. 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான், கூட்டல் 1 கூட்டல் 3 கூட்டுனா நம்மள 5ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமே எம்முக்கு பதில் நான் 2 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ f of 2 எம்முக்கு பதில் 2 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 2 கூட்டல் அந்த 3. 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 கூட்டல் 2 கூட்டல் 3. இதை கூட்டுனா 9ன்னு கிடைக்கும். இனிமே எம்முக்கு பதில் நான் 3 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ f of 3 எம்முக்கு பதில் 3 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 3 கூட்டல் அந்த 3. ஓகே, 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டுனா 15ன்னு கிடைக்கும். இனி எம்முக்கு பதில் 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ m is equal to 4. f of 4 எம்முக்கு பதில் 4 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 4 கூட்டல் அந்த 3. 4 ஸ்கொயரோட மதிப்பு 16 கூட்டல் 4 கூட்டல் 3. இது 3ஐயும் கூட்டுனா 23ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்த 5, 6 இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மள இங்கே ஒரு 4 நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அடுத்து எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா? இனிமேல் அம்புகுறி படம் வரையலாம். நம்மளுக்கு கொஸ்டின்ல f from n to nன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? n. அப்போ nன்னு எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இயலெண்கள்னா 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3, 4. நம்ம இங்கே 4 வரை தானே எழுதியிருக்கோம். அப்போ 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா? அடுத்த பாருங்க, திரும்பவும் என்னது? 2வது இருக்கக்கூடியதும் n தான். அப்போ என்னன்னு எழுதிக்கலாம். இங்கே அதே மாதிரி தான் 1, 2, நம்மளுக்கு அடுத்த 5 இருக்கு. ஏன்னா 23 வரைக்கும் ஒரே பேஜில் எழுத முடியாது. அதனால எக்ஸட்ரா போட்டு 5ன்னு எழுதிருங்க. சரிங்களா? அடுத்த 9, அப்போ எக்ஸட்ரா போட்டு 9ன்னு எழுதிருங்க. அப்புறவு 15 எக்ஸட்ரா போட்டு 15ன்னு எழுதிக்கலாம். அப்புறவு 23 எக்ஸட்ரா போட்டு 23 எழுதிருங்க. சரிங்களா? அடுத்த எக்ஸட்ரா போட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நடுவில் f அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, எம்மோட மதிப்பு 1 அப்படின்னு பிரதியிடும் போது f of எம்மோட மதிப்பு 5ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே 1 அங்கே 5 இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி. அடுத்த 2க்கு 9ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 2, 9. அடுத்த பாருங்க, 3க்கு 15ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே 3 அங்கே 15. ஓகேங்களா? அடுத்த 4க்கு 23ன்னு கிடைக்குது. இங்கே 4 இங்கே 23 இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி வரைஞ்சிருங்க. இனி அப்புறவு 4க்கு அடுத்த நம்பர் 5. நீங்கள் எம்முக்கு பதில் 5ன்னு பிரதியிட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு தான் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இயலெண்கள்னா எல்லா ப்ளஸ் வேல்யூமே வரும். அடுத்த 6ன்னு பிரதியிட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே உள்ள மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே ஒரு நிழல் உரு இருக்கு. பார்த்தீங்களா? அப்போ இது என்னது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அப்போ ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். தேர்ஃபோர் அம்புகுறி படத்தில் இருந்து மதிப்பகத்தில், அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடியதா மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே இருக்கக்கூடியதா துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். சரிங்களா? மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டப்பட்டது. நம்மளுக்கு கொஸ்டின்ல ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுகன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபைனலாக எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.